படம் பண்ண நான் நினைக்கும் போது வந்து விஜய் வந்து ஆரஞ்சு மிட்டாய் படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன்னு சொன்ன உடனே சரி ஓகே நானே பண்ணுறேன்னு சொன்னேன். சொன்ன உடனே நான் முதல்ல ப்ரொடக்ஷனுக்கு தான் பண்ண வந்தோம். ஆக்சுவலாக ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் விஜய் செய்து நடிக்கிறேன்னு சொன்ன உடனே இன்னும் சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி ஒரு படம் அந்த பெரிய ஒரு படமாக இன்றைக்கி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லோரும் இந்த படத்துக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தை ஒரு காமெடி ரோல் பண்ணியிருக்கேன். எனக்கு சேது நான் வந்து விஜய் சேதுபதி வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருட நண்பர். இந்த படத்தில் ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டேன். சரி நீ வந்து பண்ணு, நல்லா பண்ண ஓகே அப்படின்னாரு. சரிங்கண்ணா அப்படின்ட்டு நானும் பண்ணேன். உன்னை இயக்குனர் சாருக்கு வந்து ஓகே நல்லா பண்ணுறான் அப்படின்னு சொன்னேன். 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்து சரி ஓகேடா நீ பண்ணுறா அப்படின்ட்டாங்க. ஷூட்டிங்க்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் எத்தணுண்டா அப்படின்னாங்க. இந்த படத்தில் என்னோட கேரக்டர் வந்து கொஞ்சம் குழந்தைத்தனமானது, அதுக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு. சேதனா விஜய் சார் எனக்கு ரொம்ப மறக்க முடியாத லைஃப்பில். உதவி பண்ணால் மறக்கக்கூடாது, சரியான நேரத்தில் உதவி பண்ணாலும் மறக்க முடியாது. அப்படி தான் எனக்கு விஜய் சேது என்ன. விஜய் சார் வந்து யார் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னை கூப்பிட்டு ஒரு நடிகனுக்கு மனசு ரொம்ப முக்கியம். 4-5 டேக் போனால் கூட எனக்கு ஒரு பதட்டம் ஏற்படும். இல்லைங்க வாடா, இல்லைங்க வாடான்னு கூட சொல்கிறாங்க. வாங்க ஆரம்பம் ஷூட்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 35 நாள், ஒரு 6 மாதம் பழக்கம். எந்த இடத்துலையும் என் மனசு சின்னதாக புண்படி முடி கூட தப்பாக பேசினதில்லை. வாங்க ஆரம்பம் இதுதான் மேட்ரு, இதுதான் இதை பண்ணுங்க, அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஜய் சாருக்கும் என்னுடைய பெரிய நன்றி சொல்லணும். ப்ரொடியூசர் கணேசன் தான் என் ஊருக்காரர். நான் ஷூட்டிங்கில் கமிட் ஆனதுக்கு தெரியும். சாரி, கமெண்ட்மெண்ட் பர்சன்ஸ். கணேசன் வந்து என் ஊருக்காரங்க வந்ததுக்கப்புறம் தெரியும். அவரும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கணும். ஜஸ்டின் பார் என்னோடய ஃப்ரெண்டு, பன்னீர்மதி மியூசிக் டைரக்டர், என்னோட மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்காரு. அவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கணும். இங்கே வந்திருக்கும் எல்லா மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ரமேஷ் திலக். இன்றைக்கி ஆரஞ்சு மிட்டாய் படத்தோட ப்ரெஸ் மீட்டில் உங்களை நான் லேட்டாக வந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ஒரு பெரிய சாரி உங்களுக்கும். அண்ட் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு என்னை லீடாக வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த டீமுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் எஸ்பெஷலி சேதன் உங்களுக்கும் விஜய் சாருக்கும் நான் என்னுடைய நன்றிகள். இது வந்து பேசணுன்னா பேசிகிட்டே இருக்கலாம், சும்மா நமக்கு நாமே புகழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். விஜய் சார் பற்றி சொல்லணும். ஆஸ் எ டிரெக்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மீறி எல்லா விஷயத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு கைடாக இருந்தாங்க எனக்கு. லைஃப்பில் சில பேர்லாம் மறக்கக்கூடாது, இவங்க நம்ம நாளைக்கு நம்ம சினிமாவில் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறோம், இது கரெக்டாக தப்பா அதுக்குன்றது அதை வந்து நம்ம 4 பேர்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லைங்களா. நான் ஒருத்தர்கிட்ட மட்டும் கேட்டாலே போதும். ஏன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறைய நாடுகள், நிறைய ஊர், நிறைய மொழிகளை பார்த்த ஒரு மனுஷன் என்ன வச்சு ஒரு படம் எடுத்துகிட்டு என்கிட்ட சஜஷன்ஸ் நீங்கள் இப்படி பண்ணால் எப்படி இருக்கும் ரமேஷ்லாம் கேட்டதெல்லாம் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னுடைய ப்ரொடியூசர் இந்த படத்தோட டைலாக் ரைட்டர் திரு விஜய் சேதுபதி அவர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிங்க. அண்ட் ஜஸ்டின் அவருடைய மியூசிக் ரொம்ப நன்றி. ஸோ இந்த படம் ரொம்ப நாளாக நான் ஒரு பயத்தோடவே நான் எதிர்பார்த்துருக்கேன். மித்த படம்லாம் கூட ஓகே வந்துடும். இந்த படம் வந்துடும். எனக்கு என்ன ஒரு விதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றது வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது. அதில் படத்தோட ட்ரெய்லர், ஆடியோ எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மனசுக்கு பிடிச்ச ஒரு படமாக இருக்குது. ஸோ எங்கள் படம் 31ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் தான் சொல்லணும். உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் எல்லாம். நன்றி. அடுத்தது வணக்கம். அப்புறம் இப்போ ப்ரொடியூசர் கணேஷ் சார், விஜய் சேது சார், டைரக்டர் பிஜூஸ்னா சார், எல்லாருக்குமே என்னோடய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு கிடச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா மொதல் படத்துக்கு அப்புறம் என்னோடய ஜேர்னர் சேஞ்ச் ஆகணும்னு நான் விருப்பப்பட்டுருந்தேன். சேம் அதே மாதிரி பிஜு சார் என்கிட்ட சொல்கிறப்பலாம் அந்த படத்துலேருந்து டிஃப்ரெண்ட்டாக வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க கூட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் இந்த ப்ராஜெக்ட் மூலமாக நிறையா கற்றுக்கிட்டேன். ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ன்னு சொன்னால் எனக்கு ஒரு ப்ரொடியூசரே இல்லாத மாதிரி இருக்கும். இன்னும் நான் காசு போடலன்னா என்னோட படம் மாதிரி இருக்கும். யாரும் அது கேட்க மாட்டாங்க. எனக்கு ஃபுல் லிபர்ட்டி, அதனால் ரொம்ப ஃப்ரீடமாக ஒர்க் பண்ணேன். அப்புறம் சேது சாரை பற்றியும் விஜய் சாரை பற்றியும் ஒரே சொல்கிறாண்டா, அவங்க டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறதை காட்டிலும் அவங்க திங்க் பண்ணுறதே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நாயகி. நான் பிஜு சாருக்கு, விஜய் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். 2 பேருமே எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்து ஆடிஷன் பண்ணிட்டு எனக்கு இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். Ganesh sir, thank you. And in fact, I want to thank the entire cast and crew of Orange Mittai, including Ramesh and everyone.
I have a lot of expectations on this movie. I hope this releases soon and becomes a good hit. Thank you, sir. Vijay sir, thank you for your guidance, and Biju sir, thank you for selecting me. Ganesh sir, thank you for giving up with me. Thank you, sir. Thank you. Generally, I don't like to speak about my movies, and I just want to use this opportunity because I'm very grateful to be in this place. It's all because of one human being, Vijay Sethupathi. Without that man, nothing would have been possible, because he had been so kind to me, so helpful to me, because believing in a person like me, and till date, till now, that relationship has grown. And like Ramesh told, whether there are certain relationships which exist beyond cinema. So, and I am so grateful and I am so thankful to Vijay first for supporting me and helping me make this film, and then of course the producer Ganesh, and I had the support of an excellent crew, and Ramesh, he's a versatile, excellent actor. So thank you for all the crew, Ashrita, Maya Pandi, Arubala, all the people who had, and most important, there is one man who don't want to come into the stage, that is Mr. G. Balaji. He is the colorist of this film. Without him, this film would, whatever you have seen in the screen is because of Balaji. So and I am indebted to him, and thank you for all of you. Thanks a lot. Bye. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் டைமாக ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் மத்தியில் ஃபஸ்ட் டைம் வந்து பேசும்போது எனக்கு எவ்வளோ தயக்கம், நடுக்கும், பயம்லாம் இருந்ததோ அதோட 10 மடங்கு அதிகமாக இப்போ இருக்குது. ஏன்னா இது ஒன்று தயாரிப்பில் வர முதல் படம். நானும் என்னோட நண்பர் கணேஷ் சேர்த்து பண்ணுற ஃபஸ்ட்டு படம். கணேஷ் எனக்கு ஸ்கூல் டேஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ், நானும் அவனை ஒன்றா படித்தோம், +1 +2. பிஜு சார் வந்து எனக்கு ஒரு 3 இயர்ஸாக தெரியும். இப்போது ஆரஞ்சு பேக் கதையை ஒரு நாள் கேட்கும்போது, நல்லா இருக்குது சார், நம்மளே பண்ணலாமா சார் அப்படின்னும். நான் முதல்ல வெளியே ப்ரொடியூசர் தான் இதை அனுப்பினேன். அவங்களுக்கு வந்து இந்த கதை அவ்வளோ திருப்தியாக படலை, ஏதோ கமர்ஷியல் அப்படி இப்படி ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், இல்லை சார், கண்டிப்பாக அந்த படம் கமர்ஷியலாக போகக்கூடிய படம், அதில் எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சரி நம்ம நம்புகிற கதையை நம்மளே பண்ணலாம், வேற ஒருத்தர் எதுக்கு பண்ண சொல்லணும் அப்படின்னு ஒரு தோணுச்சு. ஸோ அந்த ஸ்டெப்பு தான், அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் இந்த ஆரஞ்சு மிட்டாய் பண்ணலான்னு சொன்னது. முதல்ல அந்த டைட்டில் கேட்டோடனே பிடிச்சிருந்தது. சரி நான் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டுருக்கும்போது கணேஷ் ஒரு நாள் வந்தான் ஆஃபீஸ்க்கு வந்து சொன்னேன், என்னடாண்ணா கேட்டேன், இல்லைடா அம்மா நான் அந்த மாதிரி படம் பண்ண போகிறேன், பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா. நானும் பண்ண ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னா. ஸோ நீ உனக்கு ஓகே நான் பண்ணலாம்டா அப்படின்னா. இல்லைடா, நீ என்னாலும் பணம் போடுற, நீ முதல்ல கதையை கேளு, உனக்கு பிடிச்சிருக்கு, திருப்தி, இந்த கதையில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம் தோணுச்சுன்னா நீ வா, ஏன்னா உனக்கும் தெரிஞ்சு தான் வரணும். எங்கள் சினிமா பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இப்படிலாம் பண்ணால் இதெல்லாம் கரெக்டு, சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட முடியாது. நம்ம ஒரு அட்டெம்ப்ட் எடுப்போம், ட்ரை பண்ணுவோம், அது எந்த அளவுக்குங்கிறது ஆடியன்ஸ் கிட்ட தான் இருக்குது. பட் ட்ரை பண்ண வேண்டியதான் அப்படின்னு கதை கேட்டாப்புல கணேஷ். அப்புறம் ஸ்கிரிப்டை படித்து பார்த்தா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்தாப்புல. டயலாக் எழுதுங்கிறது அது ஒரு நாள் நான் எப்பவுமே கீழே ஆஃபீஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க, பேசிட்டு இருக்கும்போது கமெண்ட்ஸ்லாம் அடிப்பேன். சார் ஃபஸ்ட் டைம் நானும் சார் வேற ஒரு கதையாக பேசியிருந்தோம். போய் சொன்னார், நீங்கள் டயலாக் எழுத முடியும் விஜய் அப்படின்னாரு. இல்லை சார், நமக்கு அதெல்லாம் செட் ஆகுது சார், சும்மா அந்த டயத்துக்கு ஒரு கமெண்ட் அடிப்பின வழியே மற்றபடி எனக்கு வராது சார் அப்படின்னு. இல்லை எழுத முடியினாரு. அவர் கொடுத்த என்கரேஜ்மெண்ட்ஸ் தான் நான் டயலாக் எழுதும் சரி, பாட்டு எழுதும் சரி, பாட்டு பாடணும் சரி. இவ்வளோதான் இந்த படம் தொடங்கின கதை. இப்போது படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்க 48 hours ஒரு ஆம்புலன்ஸ் அதில் ட்ராவல் பண்ணுற 3 பேர் அவங்கள்ட்ட நடக்கிறது தான். பட் இந்த கதையை கேட்ட உடனே எனக்கு இந்த படத்தை பண்ணலாம் ஏன் தோணுச்சு அப்படின்னா, இந்த படமாக இந்த கதையை கேட்கும்போது எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் வந்தார். எனக்கு அவர் அந்த மனுஷன் ஞாபகத்துக்கு வந்தாப்புல. எனக்கு இன்றைக்கி எங்கள் அப்பா எங்க கூட இல்லை. ஆனால் நான் அந்த மனுஷன் கூட நிறைய சண்டை போட்டிருக்கேன், ஆர்கியூ பண்ணியிருக்கோம், ஆனால் திரும்பி பேசியிருக்கோம், ஆனால் திரும்பி ஆர்கியூ பண்ணிருக்கோம். சில சமயம் ஏதோ ஒன்று அவர் அடமண்டாக பேசுவார், இல்லை நான் பேசுவேன், இது நடந்துகிட்டே இருக்கும். பட் இது ஏதோ இடத்துல எனக்கு அந்த மனுஷனை ஞாபகப்படுத்துச்சு. ஆக்சுவலாக இது நான் கதையை சொல்லும் போது ரமேஷ்க்கு அது ரிலேட் ஆச்சு, கணேஷ்க்கு சொன்னாப்புல. ஸோ நாங்கள் பிஜு சாருன்னு சொல்லும்போது பிஜு சாருக்கு அவங்க அப்பா, அவர் தான் இருந்த கதை, பிஜு சாருக்கு அவங்க அப்பா ஞாபகத்துக்கு வந்தார். ஸோ அந்த ஒரு எமோஷனல் கனெக்ஷன் தான் இந்த படத்தோட முக்கியமான புல்லிங் பாயிண்டாக எனக்கு பட்டுச்சு. அந்த முக்கியமாக இந்த படத்தில் வந்து ரமேஷோட அப்பாவாக நான் எங்கள் அப்பா ஃபோட்டோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு வகையில் நான் இவர் அந்த படத்தில் இருக்குன்னு ஆசைப்பட்டேன். நிறைய பேர் கேட்டாங்க, இந்த படத்தில் எப்படி 50 years ஓல்டுமா நடிச்சிங்க அப்படின்னா. எனக்கு ரொம்ப தெரிஞ்ச, நான் ரொம்ப நேசிக்கிறேன், நான் ரொம்ப ரசித்த
எங்கள் அப்பா கூட இருந்து நான் வாழ்ந்த அந்த இதுதான் ரொம்ப என்னை மீறி நிறைய இடத்துல எனக்கு தன்னால் வந்துச்சு, சப்போர்ட் பண்ணுச்சு. அந்த படத்தில் நான் டயலாக் எழுதுனால கூட அது எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. அண்ட் எப்பயுமே லைஃப்பில் நான் ஆரஞ்சம் டைம் மாதிரி ஒரு படம் பண்ணேங்கிறது எனக்கு எப்பவுமே சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குன்ற நான் நம்புகிறேன். இதை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி. அண்ட் முக்கியமாக பிஜு சார் வந்து அவர் என்ன சொன்னார், பட் இங்கே சினிமாவில் நிறைய பேர் நான் வாய்ப்பு தேடி தான் இங்கே வந்தபோது கூட நிறைய பேர் தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இன்னொருத்தங்களுக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க, சொல்லித்தரமான்னு சிந்திப்பாங்க, மெல்ல கற்றுக்கலாமா, கற்றுற மாட்டாங்க அப்படிலாம் இருக்கும். அவர் பொறுத்தவங்க அப்படி இல்லை, நீங்கள் வாங்க கற்றுக்கோங்க, இது முடியும், அவ்வளோ கஷ்டம் இல்லை, ஈஸி தான், எல்லாமே சொல்லிவிடுவேன். யாராக இருந்தாலும் இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம், இவங்களுக்கு கற்றுக் கொடுக்காதெல்லாம் இல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த தெரியாத ஒருத்தருக்கு கற்றுக் கொடுக்கறது தப்பே இல்லை அப்படின்னு நினைப்பார். அதை ஒழிச்சு வச்சுக்கணும், நமக்குள்ளே இருக்கணும் அப்படிலாம் நினைக்கவே மாட்டார். ஸோ அந்த மாதிரி நான் அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டது இன்னும் நிறையா கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவர் கூட எப்பவுமே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓரளவு ஆரஞ்சு விட்டால் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஸ்வீட்டான படமாக வந்திருக்கு. மற்றதெல்லாம் ப்ளஸ் நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஃபர்ஸ்ட் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்க அப்படி ஃபிக்ஸ் பண்ணி பண்ணல, ஆனால் கதைக்குள்ளேயே தன்னாலே அவர் தான் ஞாபகத்துக்கு வந்தார் டயலாக் எழுதும் போதெல்லாம் வந்து. ஸோ அந்த இன்ஸ்பிரேஷனில் இருந்திருக்கும் அது. ஆனால் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி எதுவுமே பண்ணலை. நானே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நிறையா பார்த்தேன் அந்த மாதிரி. ஏற்கனவே எங்கிட்ட கொஞ்சம் தொப்பை இருந்தது, இன்னும் கொஞ்சம் தொப்பையை பெருசாகிக்கிட்டு சார், அவ்வளோதான். மற்றபடி மேக்கப் போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். முக்கியமாக என்னோடய மேக்கப் மேன் மொய்தீன், அவருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா 1.5 மணி நேரத்தில் 3 பிரேக் எடுப்பேன் நான், 3 டீ குடிச்சிடும், எனக்கு டயர்டாக இருக்குது, ஒரே இடத்துல உட்கார முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ 1.5 மணி நேரம் அவன் டெய்லி மேக்கப் போட்டு முடிக்கிறேன். அங்கே ஷார்ட் வைக்கிறதுக்கு எப்படியும் காலையில் 11-11:30 மணி ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு என்னோடய ப்ரொடக்ஷனால் எனக்கு அந்த ஃப்ரீடம் இருந்தது. ஏற்கனவே நாங்கள் அப்படி தான் சார் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அவர் இன்னொரு படத்தில் பிஸி ஆகிட்டார். அதுக்கப்புறமும் நாங்கள் ஒரு 4-5 பேர் ஆடிஷன் பார்த்தோம், எங்களுக்கு செட் ஆகலை. அந்த எங்கள் பட்ஜெட்டுக்கு நாங்கள் ரொம்ப பெரிய நடிகர்கிட்டையும் போக முடியாது எங்கள் பட்ஜெட்டுக்கு. ஸோ அதனால் நான் ப்ரொடியூசருக்கு தெரியும் என்ன பட்ஜெட்னு சொல்லி தான் அவருக்குள்ளே கூட்டு வந்திருக்கேன். திடீர்னு நான் வேறு எதாவது கூட்டு வந்து பெரிய பட்ஜெட் இழுத்து விட முடியாது. ஸோ வேறு யாரும் செட் ஆகாத பட்சத்தில் ஒரு நாள் நான் வந்து என் மேக்கமெண்ட்டை ரகசியமாக கேட்டேன், எனக்கு செட் ஆகுமானே அப்படின்னு கேட்டேன். ட்ரை பண்ணலாம் சார் அப்படின்னாப்புல. அப்புறம் டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் இந்த மாதிரி தோணுது, நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்கன்னு. சூப்பர் விஜய், ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னப்ப நாங்கள் 3 பேர் மட்டும் மேக்கப் டெஸ்ட் எடுத்து ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் ப்ரொடியூசர் கணேஷ்கே தெரியும் நான் இந்த படத்தில் நடிக்கலாம்னு முடிவு பண்ணது. அதுக்கு முன்னாடி அவருக்கு கூட தெரியாது ஆக்சுவலாக. படத்தில் வந்து ஆஷிர் வந்து ரமேஷ்கோட பேராக வந்திருக்காங்க. கண்டிப்பாக அது ஒரு முக்கியமான ரோலாக இருக்கும். அந்த அவங்களோட ரொமான்ஸும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். படத்தில் சின்ன சின்ன கொஞ்சல் சண்டைகள்லாம் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே ஓகே இல்லை, இது ரிஸ்க்குலாம் அப்படிலாம் எதுவும் யோசிக்கல. ரிஸ்க்குன்ற சைடு யோசிக்கல. முதல்ல இந்த படமாக பார்க்க வரும்போது இந்த கேரக்டர் இந்த கெட்ட போடும்போது ஆர்வக்கோளாறுத்தனமாக போயிடுமோன்ற பயம் மட்டும்தான் இருந்தது ஒழிய வேறு எதுவுமே யோசிக்கல. சும்மா தன்னை வெர்சடைலாக காட்டிக்கிறதுக்கு ஏதாவது போடுற வேஷமாக நினச்சிக்கூடாது யாருமே. உண்மையாக எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு, இந்த படம் பண்ணணும்னு தோணுச்சு, அப்படி தான் வந்தது. ஸோ அந்த மாதிரி எண்ணம் எங்கேயும் வந்துடக்கூடாதுங்கிற பயம் மட்டும் தான் இருந்த ஒழிய இன்னொரு சைடில் அந்த இமேஜ் அந்த ரிஸ்க்லாம் எதுவும் இல்லை. எனக்கு படமாக பிடிச்சிருக்கு, நான் பண்ணணும்னு தோணுச்சு, பண்ணேன். வேறு எதுவும் ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. ஓகே சார். லைஃப் இஸ் வாழ்க்கை அந்த இனிப்பும் புளிப்பும் கலந்த ஒரு சுவை. அது அப்படி தான் அந்த கேரக்டர் விரும்பி சாப்பிட்ற முட்டாயும் அதுதான். பட் ஆனால் அந்த லைஃப்பை மீன் பண்ணுற ஒரு படம் தான். அந்த கைலாசங்கிற பெரியவர் அப்படி தான் இருப்பார். அந்த தான் அப்படி தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கும் நம்ம எல்லாருக்கும். அதை மீன் பண்ணுறதுக்கு அது கரெக்டாக இருந்தது. என்னங்க? இல்லை, ஃப்ளாஷ்பேக் எதுவுமே கிடையாது இந்த படத்தில். நீங்கள் இந்த கடைசியில் பார்த்தீங்க ஸ்ட்ரெயிட்டாக போய் அப்படின்ற சாங், அந்த ப்ரொமோஷன் சாங், அதில் மட்டும்தான் அந்த கடைசியில் மீஸ் எல்லாம் வருது. மற்றபடி படத்தில் ஃப்ளாஷ்பேக்லாம் எதுவுமே கிடையாது படத்தில். தெரியல எனக்கு, அதுக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஜூலை 31 டேட் ஃப்ரீயாக இருந்தது. இல்லை அப்போல்லாம் வந்து ஸ்பெஷல் அப்போல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சரிங்க சார். ஆசை இருக்குது சார். அதுனா அதுக்கு சில தகுதிகள்லாம் வேணும் சார். அது எப்போ வரும்னு தெரியல. தோணுச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பேன் சார். நான்
டைலாக் எழுதணும், ஸ்பாட்டில் அப்படி தான் ஒர்க் பண்ணோம் சார். ஆக்சுவலாக நம்ம ப்ரொடக்ஷனால் அப்படி பார்த்தா எல்லாரும் அப்படி தான் ஒர்க் பண்ணாங்க. ரமேஷும் அந்த வேலையை செய்வான், ஆறுமுகம் பண்ணுவான், அதை பண்ணுறா இது பண்ண வருவாங்க. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. எங்கள் டீம் எல்லாருமே எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். மாயப்பாண்டியாக இருக்கட்டும் சரி, எல்லாருமே நல்ல பழக்கம். ஸோ எல்லாருமே அந்த வேலையை செஞ்சாங்க. நாங்கள் பகிர்ந்து தான் செஞ்சோம். இது எங்கள் டீமை பார்க்கும்போது இங்கே யாரும் மேலே யாரும் கீழே அப்படிலாம் இல்லை. எல்லாமே நல்லா சந்தோஷமாக அப்படி தான் இருந்தோம். ஜாலியாக ஒரு படம் பண்ணோம் ஆக்சுவலாக வந்து. தெரியல, அப்படிலாம் இருக்காது. அந்த தேவையெல்லாம் படம் அந்த தேவையை க்ரியேட் பண்ணல. நீங்கள் அந்த டிமாண்டு படம் பார்க்கும்போது ஏற்பட்டுனா அது ஏமாற்றம் தான். ஆனால் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு ஏற்படாது முதல்ல. ஆக்சுவலாக 55 வயசு ஆளுக்கு யார் பேர் என்ன அதெல்லாம் ஒன்று தோணாதுன்னு நினைக்கிறேன். அதான் சார், பட்ஜெட்டை டிசைட் பண்ணி ஒரு படத்தை பண்ண முடியாது சார். ஒரு படமும் கதை டிமாண்ட் பண்ணுதுன்னா கண்டிப்பாக 50 கோடி ரூபா போட்டால் நம்மளால் ஒரு 60-70 கோடி ரூபா எடுக்க முடியும் நம்பிக்கை ஒரு படம் ஏற்படுச்சுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் முதல்ல அதுக்கு ஒர்த்தாக இருக்கணும். அதனால் அது நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை சார். கதை தான் டிமாண்ட் பண்ணோம். நம்ம டிமாண்ட் பண்ணி ஒரு பட்ஜெட்டை க்ரியேட் பண்ண முடியாதுல்ல, கண்டிப்பாக முடியாது சார். ஒவ்வொரு மாதிரி இது சொல்கிறாங்க சார், எனக்கு தான் சார் தெரியல. அது சொல்கிற ஆளை தான் நானும் தேடிட்டு இருக்கேன். எனக்கு பதில் யார் அந்த கால் ஷீட்டை பார்க்குறாங்கன்னு தெரியல சார். சரிங்க சார், சூப்பராக எடுப்பேன் சார். சந்தோஷம் சார், சந்தோஷமாக சூப்பராக எடுப்பேன் சார். நிச்சயமாக எடுப்பேன் நான். அவருக்கு ஓகேண்ணா. இல்லை சார், இப்போ நான் நலன் குமாரசாமியோட ஒரு படம் பண்ணியிருக்கோம். அது ஒரு கொரியன் ஃபில்மோட டிப்பிக்கல் ரைட்ஸ் வாங்கி ரீமேக் படம் தான் அது ஆக்சுவலாக வந்து. ஸோ அதனால் படம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இப்போ நல்ல ஒரு கதை வேறு மொழியில் வந்திருக்கு அப்படின்னா அதை மொழி பெயர்க்கு இல்லையா, அந்த மாதிரி பண்ணலாம்ங்கிறது எனக்கு அதில் எப்பயுமே சந்தோஷம்தான். சரியான ஒன்று இருந்தால் நானும் கண்டிப்பாக அதை பண்ணுவேன். இப்போ நலன் குமாரசாமியோட படமும் அப்படி தான் பண்ணியிருக்கோம். எனிதிங் எல்ஸ் சார்? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. அண்ட் முக்கியமாக நிக்கில் முருகன் சாருக்கு ரொம்ப நன்றி.